மேக்ஸ் கிளாஸ்ல நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜிப்ரா செகண்ட் சாப்டர் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது நம்பர்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லா சம்ஸுமே நம்மளாவே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது அல்ஜிப்ரா. அப்ப அல்ஜிப்ராங்கிற ஒரு ஹெட்டிங் உனக்கு நியூ, ஏன்னா இது வரைக்கும் லோயர் கிளாஸஸ்ல நீ படிச்சது இல்ல. அப்ப அல்ஜிப்ரானா என்ன நம்ம பயப்படவே தேவையில்லைம்மா. இது நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்றது தான் அல்ஜிப்ரா. எப்படி இப்ப காஸ்ட் ஆஃப் 1 ஆப்பிள் வந்து 10 ரூபீஸ்னு வச்சுக்கோ. அப்ப 5 ஆப்பிளோட ரேட் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? 5 into 10 which is equal to 15 ஆன்சர் சொல்லுவோம். அதே இது ஜெனரலைசேஷனா யோசி. ஏன் 5 ஆப்பிள் தான் கேட்கணுமா? 10 ஆப்பிள், 100 ஆப்பிள், 200 ஆப்பிள் அப்படி நம்ம யோசிக்கிறது பேர் தான் அல்ஜிப்ரா. ஜெனரலைசேஷன் ஆஃப் த அரித்மெடிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம எதை சொல்ல வரோம்னா அல்ஜிப்ரா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மாலான்னு ஒரு கேர்ள் இருக்கா, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க எல்டர் சிஸ்டர்னே வச்சுக்கோ. அவங்க பேரு ஒரு மதின்னு வச்சுக்கோ. மாலா மதி 2 பேர் இருக்காங்க. மதி தான் எல்டர் சிஸ்டர். அவங்க வந்து மாலாவை விட 3 years எல்டர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா மாலாவோட ஏஜ் கொடுக்கல. அப்ப நீ நார்மலா சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது இவங்க ஏஜ் 4 இருந்துச்சுன்னா இவங்க ஏஜ் 4 + 3 7 years மாறும். இப்போ மாலாவோட ஏஜ் 7 இருந்தா 7 + 3 10 மாறும். இப்படி ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அல்ஜிப்ரா. அப்ப அல்ஜிப்ராங்கிறதுல நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வேரியபிள்ஸ். அப்ப வேரியபிள்ஸ்னா என்ன? வேரியபிள்ஸ் இஸ் யூசுவலி டினோட்டட், அது வந்து ஒரு சிம்பிள் தான். எந்த சிம்பிள் வச்சு சொல்றாங்கன்னா யூசுவலி டினோட்டட் பை த ஸ்மால் லெட்டர்ஸ். இங்கிலீஷ் அல்பபெட்ல இருக்கிற எந்த லெட்டர்ஸ்னாலும் நீ யூஸ் பண்ணிக்கிடலாம். A B C D எதுனாலும் ஆல்மோஸ்ட் நம்ம அன்னோன் வேரியபிள்ஸ் சொல்லும்போது x y z தான் நம்ம நிறைய ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு வேரியபிள்னாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். வேரியபிள்ங்கிறது ஒரு சிம்பிள். இட்ஸ் an அல்பபெட் ஆர்டர். அல்பபெட் ஆர்டர்ல இருக்கிற இங்கிலீஷ் அல்பபெட் ஆர்டர்ல இருக்கிற எந்த லெட்டர்னாலும் நீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வேரியபிள்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஒரு மேட்ச் ஸ்டிக்னு இருக்கும். மேட்ச் ஸ்டிக்ஸை வச்சுட்டு டி ஷேப் ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஒரு டி ஃபார்ம் பண்றதுக்கு 2 மேட்ச் ஸ்டிக் வேணும். அப்ப 2 டி ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை வேணும்? 2 × 2 4 மேட்ச் ஸ்டிக்ஸ் வேணும். இதுக்கு ஒரு 2 மேட்ச் ஸ்டிக்ஸ், அந்த டீக்கு ஒரு மேட்ச் ஸ்டிக்ஸ். அப்ப ஒரு ஆர்டரா போய்கிட்டே இருக்கு. இதே மாதிரி மேட்ச் ஸ்டிக்ஸ் நிறைய டி ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போகும்போது ஜெனரலைசேஷன். அப்ப என்ன வேணும்? முதல் இருக்கிறது 2 × 1 which is equal to 2. அடுத்தது 2 × 2 which is equal to 4. அப்படி ஜெனரலைசேஷனா நம்ம பேசும்போது லாஸ்ட் என்னதுன்னா 2k சொல்லுவாங்க. கேக்கு நீ என்ன வேல்யூஸ்னாலும் கொடுக்கலாம். அதுதான் அல்ஜிப்ரா, வேற ஒண்ணுமே கிடையாது. ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல அல்ஜிப்ராவை நம்ம எங்கெங்க யூஸ் பண்றோம்னா இன்சூரன்ஸ், அக்கவுண்டிங், பேங்கிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங் எல்லா இடத்துலயுமே அல்ஜிப்ரா இருக்கு. ஈவன் நம்ம வீட்ல கூட அல்ஜிப்ராவை நிறைய யூஸ் பண்றோம். இப்ப ஒரு கடைக்கு போறோமா, முதல்ல 2 கிலோ கோதுமை வாங்குறோம். கோதுமை வாங்கிட்டு அம்மா என்ன நினைக்கிறாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் கோதுமை நான் சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு 3 கிலோ வாங்கிக்கிறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை கிலோ வாங்கியிருக்காங்க? 5 கிலோ. அம்மா என்ன சொல்லுவாங்க? நான் வீட்டுக்கு கடைக்காரர் 100 ரூபா கொடுங்கன்னு சொன்னாரு, நான் கொடுத்துட்டேன். அப்ப 1 கிலோ ரேட் என்ன கோதுமை அப்படின்னு சொல்லி யோசித்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா 2 அந்த தெரியாத வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. அப்ப 2x முதல் வாங்கின கோதுமை வந்து 2x, 2 கிலோ வாங்கியிருக்காங்க. அப்ப 2 × x பிளஸ் அடுத்தது என்ன சொல்லலாம்? அடுத்து ஒரு 3 கிலோ வாங்கினாங்க. அப்ப 3 × x which is equal to அம்மா எவ்வளவு ரூபா கொடுத்தாங்க? 100 rupees கொடுத்தாங்க. அப்ப 2x plus 3x which is equal to 100. அப்ப 2x and 3x நம்ம ஆட் பண்ணும்போது 5x வரும். அப்ப 5x is equal to 100. அப்ப x ஓட வேல்யூ பார்த்தோம்னா 100 divided by 5 which is equal to 20. இது மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம நிறைய அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணிக்கிடலாம். வாங்க சமக்குள்ள பார்ப்போம். இப்ப அல்ஜிப்ரானா என்னன்னா இது வந்து அரித்மெடிக் ஸ்டேட்மெண்ட், இது வந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். அரித்மெடிக் ஸ்டேட்மெண்ட்ல 5 plus dash is equal to 8 அப்படினா நீ என்ன பண்ணுவ? இந்த வேல்யூ உனக்கு தெரியணும்னா ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டுட்டு போவ. அப்ப 8 - 5 பார்க்கும்போது ஆன்சர் 3. அப்ப எடுத்து எழுதிடுவ. இது நார்மலா ஒரு அரித்மெடிக் ஸ்டேட்மெண்ட். இதையே அல்ஜிப்ரால சொல்றது. நம்ம அல்ஜிப்ராங்கும் போதே நம்ம என்ன சொல்லிட்டோம்? வேரியபிள்ஸை யூஸ் பண்ணணும். அப்ப நான் இங்க என்ன வேரியபிள் யூஸ் பண்ண போறேன்னா x. தெரியாத வேல்யூ என்ன செய்ய போறோம்னா x. இது சின்ன ப்ராப்ளமா உனக்கு தெரியுமா? இனிமேல் சால்வ் இந்த ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் வரும்போது உனக்கு இந்த x y z ஓட வேல்யூ அன்னியாரம் மீனிங் புரியும். அப்ப 5 plus x is equal to 8. அப்ப x is equal to 5 அந்த பக்கம் கொண்டுட்டு போகும்போது 8 minus 5 which is equal to 3. ஓகே மாமா,
அரித்மெட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்தெந்த இடத்துல நீ நம்பர்ஸை யூஸ் பண்றியோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்க என்ன சொல்லணும்னா கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லணும். அதோட வேல்யூல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அதனால தான் அது வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்னா கான்ஸ்டன்ட்ஸ். லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஆல்பபெட் ஆர்டர் சொன்னா பாத்தியா, அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லணும்னா வேரியபிள்ஸ். அப்ப அல்ஜிப்ராங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள்ஸ் சேர்த்து எழுதுறது பேரு தான் அல்ஜிப்ரா. அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். என்ன சொல்ல போறாங்க, நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கான்ஸ்டன்ட்ஸும் சொல்ல போறாங்க, லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வேரியபிள்ஸும் சொல்ல போறாங்க. ஓகே, அப்ப இதே மாதிரி தான் அடுத்தது ட்ரை திஸ்ல ஒரு branch of mathematics that deals with the patterns. பேட்டர்ன்ஸ்ங்கும்போது நம்ம பசில் சால்விங் இதுலலாம் நீ சின்ன பிள்ளையிலேயே படிச்சிருப்ப. இந்த ஒரு ஸ்டார் இருக்கும், அடுத்தது 2 ஸ்டார் இருக்கும், அடுத்தது 3 ஸ்டார் இருக்கும், ஃபில்லிங் த அப்படி சொல்லி கொடுப்பாங்க. உடனே நீ 4 ஸ்டார்ஸ் வரைவா 5 ஸ்டார்ஸ் வரைவே இல்லை லோவர் கிளாஸ்ல. அதுதான் பேட்டர்ன்ஸ். அந்த பேட்டர்ன்ஸை பத்தி படிக்கிறது, இந்த பசில் சால்விங் பண்றது, இது எல்லாமே நம்ம எதை தான் சொல்ல போறோம்னா அல்ஜிப்ரா தான். அப்ப ட்ரை திஸ்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 5, 8, 11, 14 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 டேஷஸ் கொடுத்துருக்காங்க. இங்க 8க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா என்னது 3. அதே இது 11க்கும் 8க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தாலும் 3. அப்ப 11க்கும் 14க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தாலும் 3. 17க்கும் அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்னது, அந்த நம்பரோட 3 ஆட் பண்ணிக்கணும். அப்ப 14ஓட 3 ஆட் பண்ணா 17, 17ஓட 3 ஆட் பண்ணா 20, 20ஓட 3 ஆட் பண்ணா 23. இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் சம். புக்ல நீங்க ஆன்சர் ஃபில் பண்ணிக்கோ. அடுத்தது என்னன்னா 15,873 into 7 மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கிடைக்க போற ஆன்சர் 6 டைம்ஸ் போட்டாங்க. அடுத்து நம்மகிட்ட என்ன கொடுத்துட்டாங்க பாரு, 15,873 into 14 கொடுத்துருக்காங்க. அப்ப இதோட ஆன்சர் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2ஐயே ஒரு 6 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த ஆன்சர் வருதுன்னா, இந்த 14 நீ எப்படி எழுதலாம், 7 into 2 எழுதலாமா? 14 எப்படி எழுதலாம், 7 into 2. அப்ப ஃபர்ஸ்ட் 7 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணா இந்த 111 வரும். அத 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், 21 இருக்கு. அந்த 21 நீ எப்படி பிரிச்சு எழுதலாம், 7 into 3. 21 எப்படி எழுதலாம், 7 into 3. அப்ப 7 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணது இந்த 6 ones, அத 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 6 3s கிடைச்சிருச்சு. இதுதான் உங்கள்ட்ட டேஷ்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் நீ ஃபில் பண்ணிரு. அதே மாதிரி தான் இங்க 28 ன்னு இருக்கு. இத நீ எப்படி எழுதலாம், 7 into 4 ன்னு எழுதுவ. 7 into 4 ங்கும்போது 7 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணும்போது 11 வருது. அத 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இதுதான் ஆன்சர். இத உங்களுடைய புக்லயே நீ ஆன்சர் எடுத்து எழுதிக்கோ. ஓகே, அடுத்தது ஒரு சம் கொடுத்திருக்காங்கம்மா, draw the patterns அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், இது செகண்ட் பேட்டர்ன், அடுத்தது தேர்ட் பேட்டர்ன், ஃபோர்த் பேட்டர்ன், ஃபிஃப்த் பேட்டர்ன். ஃபோர்த் பேட்டர்னையும் ஃபிஃப்த் பேட்டர்னையும் உடனே டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. நீ டிரா பண்ணிக்கோ. ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ல எத்தனை ஸ்கொயர் இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க 1 போட்டுரு. அடுத்தது சர்க்கிள்ஸ் எத்தனை இருக்கு பாரு, 1 2 3. அப்ப இங்க 3 போட்டாச்சு. அதே மாதிரி செகண்ட் பேட்டர்ன் வந்து இது எல்லாம் சேர்த்தது தான் உனக்கு செகண்ட் பேட்டர்ன். அதுல ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்கு, 2 ஸ்கொயர். இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க 2 போட்டுரு. சர்க்கிள்ஸ் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6. அப்ப இங்க 6 ஆயிடுச்சு. அப்ப தேர்ட் பேட்டர்ன் அத புக்ல உனக்கு கொடுத்திருக்காங்க, நீ பாத்துக்கோ. தேர்ட் பேட்டர்ன்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கும், 3 ஸ்கொயர்ஸ் இருக்கும். அப்ப எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்கும், ஒரு ஸ்கொயரை சுத்தி 3 சர்க்கிள்ஸ் இருக்கு. அப்ப 3 ஸ்கொயர் சுத்திங்கும்போது 3 into 3, அப்ப which is equal to 9. அதே மாதிரி தான் இங்க fourth pattern பார்க்கும்போது 4 ஸ்கொயர்ஸ் இருக்கும். சுத்தி 3 சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால 4 into 3 பார்க்கும்போது which is equal to 12. அடுத்து 5 into 3 பார்க்கும்போது 15. இதுதான் பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன்ஸை நம்ம ஈஸியா படிக்கிறது பேர் தான் அல்ஜிப்ரா. ஓகேவா? அடுத்தது நம்ம சொன்னோம்ல, பேட்டர்ன்ஸ் யூசிங் ஐஸ் கேண்டி ஸ்டிக். ஐஸ் கேண்டி ஸ்டிக் வச்சு ஒரு டீ ஃபார்ம் பண்ண போறாங்களா, நம்பர் ஆஃப் டீஸ் ஃபார்ம்டு. என்ன ஃபார்ம் பண்ண போறாங்களா, ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸை வச்சு டீன்ற ஒரு கேபிட்டல் லெட்டர் டீயை ஃபார்ம் பண்றாங்க. அப்ப எத்தனை ஸ்டிக் நமக்கு வேண்டியிருக்கும், 2 ஸ்டிக்ஸ். அப்ப ஒரு டீ ஃபார்ம் பண்ணணும்னா 2 ஸ்டிக்ஸ் வேணும். அந்த 2 நீ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 2 into 1. அடுத்தது 2 டீ ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்ப எத்தனை மேட்ச் ஸ்டிக்ஸ் வேண்டியிருக்கும், ஐஸ் கேண்டி ஸ்டிக்ஸ் 4 வேண்டியிருக்கும். அப்ப 2 into 2 பார்க்கும்போது 4. அந்த 4 2 into 2 எழுதியாச்சு. அடுத்து 3. அப்ப இங்க 2 into 3 which is equal to 6. அடுத்தது 8. அத 2 into 4 எழுதுறாங்க. இதே மாதிரி எத்தனை
அப்ப இங்க என்ன சொல்ல போற 2 into k என்னது 2 into k that is the algebraic statement 2 into k அதுதான் algebraic statement k க்கு நீ என்ன வேல்யூனாலும் கொடுக்கலாம் இந்த இடத்துல k வா நீ என்ன சொல்ல போற வேரியபிள் kங்கிறது என்னதுமா வேரியபிள் அந்த 2ங்கிறது என்னது கான்ஸ்டன்ட்ஸ் ஏற்கனவே நம்ம படிச்சு வச்சிருக்கோமா நம்பர்ஸ் தான் கான்ஸ்டன்ட்ஸ் சொல்லணும் அங்க லெட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லணும் வேரியபிள்ஸ் இவ்வளவுதான் அல்ஜிப்ரா வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேவா அடுத்து ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம் என்னன்னா converting algebraic statements to verbal statements நம்ம வேர்ட்ஸ்ல சொல்றத லெட்டர்ஸ்ல எப்படி எழுத போறோம் அத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் algebraic statementல என்ன கொடுத்திருக்காங்க பாரு m + 14 அப்படினு நீ ஷார்ட்டா எழுதிரலாம் அந்த வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னா எப்படி எழுதலாம் 14 more than m m இருக்கிறத விட 14 கூட ஆகுது அப்ப வேர்ட்ஸ்ல சொல்லணும்னா நீ எப்படி எழுதுவ 14 more than m m இருக்கிறத விட m plus 14 அப்படிங்கும்போது m more than 14 more than m ன்னு சொல்லியாச்சு ஓகே நெக்ஸ்ட் இது பாரு x minus 6 இதுதான் என்னது algebraic statement அந்த algebraic statementல என்ன எழுத போறாங்க பாரு verbal statementல x is reduced by 6 x is reduced by 6 xங்கிற அமௌண்ட் உன் கையில இருக்கு இப்போ ஒரு சாக்லேட்டே யோசித்து பார்த்தீங்கன்னா 10 சாக்லேட் உங்ககிட்ட இருக்கு உன் பாப்பாக்கோ தம்பிக்கோ 6 சாக்லேட்ஸ் கொடுத்துட்டா ரிமைனிங் இருக்கிறது தான் உங்ககிட்ட அப்ப எத்தனை சாக்லேட்ஸ் 4 நம்ம டக்குன்னு சொல்லுவோம் அப்ப ஜெனரலா யோசித்து பாரு உன்கிட்ட எத்தனை சாக்லேட் இருந்தாலும் அதுல 6 பீசஸ உன்னுடைய பிரதர் ஆர் சிஸ்டர்ஸ்க்கு கொடுத்துறணும் அப்படி நீ யோசித்தேனா x - 6 அப்ப வேர்ட்ஸ்ல எழுதும்போது அது வெர்பல் ஸ்டேட்மென்ட்ல எப்படி சொல்லணும் x is reduced by 6 x is reduced by 6 அடுத்து இங்க பாரு 3y சொல்லலாம் or 3 into y சொல்லணும் அப்ப அது வெர்பல் ஸ்டேட்மென்ட்ல எழுதுனா ப்ராடக்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும் மல்டிப்ளிகேஷன் சிம்பல் நம்ம என்னதான் சொல்லுவோம் ப்ராடக்ட் அப்ப ப்ராடக்ட் ஆஃப் 3 and y ப்ராடக்ட் ஆஃப் 3 and y அடுத்து பாரு 5 divided by z நம்ம இத ரீட் பண்ணும்போதே இந்த சிம்பல்ல இருக்குறத நம்ம எப்படி தான் சொல்லுவோம் divided by அப்ப 5 divided by z சொல்லலாம் இப்ப 5/z இப்படி சொல்லலாம் அப்ப 5 divided by z சொல்லிரலாம் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க பாரு 2p - 5 அப்ப என்னமா சொல்லிரலாம் 5 is less to 2 times of p 5 less to 2 times of p 2 times p இருக்குறதுல 5 சப்ட்ராக்ட் பண்ணிரு அப்ப 5 less to 2 times of p எதுதான் பெருசு 2p தான் பெருசு அப்ப 2p ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும் இதுதான் algebraic statements to verbal statements ஓகேவா கீழ ட்ரை திஸ்ல இதே மாடலா யூஸ் பண்ணி சில சம்ஸ் இருக்கு அத பாத்துவோம் இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாரு a + 5 என்ன கொடுத்திருக்காங்க a + 5 அப்ப 5 more than a அப்ப எப்படி எழுதணுமா 5 more than a இங்க பார்த்தோமா 14 more than m பார்த்தோமா அதே மாதிரி தான் 5 more than a எழுதிரு அடுத்த சம் பாரு 6z - 1 கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் சம் அந்த லாஸ்ட் சப்டிவிஷன் மாதிரி இருக்க 2p - 5 மாதிரியே அப்ப நீங்க என்ன எழுதுவ 1 less to 6 times of z 1 less to 6 times of z 6z - 1 ஏற்கனவே எக்ஸாம்பிள் சம்ல இங்க பார்த்துட்டோமா 2p - 5 னா என்ன எழுதணும் 5 less to 2 times of p எழுதலாமா அதே மாதிரி தான் 1 less to 6 times of z என்னது 1 less to 6 times of z அடுத்தது 12y இதே மாதிரி தான் இருக்கா 3y மாதிரியே தான் அப்ப நீ என்ன எழுதுவ product of 12 and y product of 12 and y எழுதுவ அடுத்தது x/6 x/6 னா என்ன எழுதுவ x is divided by 6 x is divided by 6 ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் algebraic statements to verbal statements பார்த்தோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா verbal statements to algebraic statements பார்க்க போறோம் வாங்க converting verbal statements to algebraic statements என்ன ஹெட்டிங் verbal statements to algebraic statement தான் இப்போ பார்க்க போறோம் அப்ப verbal statementல என்ன கொடுத்திருக்காங்க பாரு x is increased by 21 x is increased by 21 அப்ப increased by more than எதுனாலும் சொல்லலாம் அப்ப என்ன
x plus 21 என்னதுமா x plus 21. அடுத்த சம் பாருங்க 7 is taken away from a. from a கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது from க்கு அடுத்து எந்த நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம முதல்ல எழுதி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப என்ன இருக்கு 7 is taken away from a. அப்ப a ல இருந்து 7 எடுக்கறாங்க. அப்ப இத எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணல a - 7. அப்ப ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ஸா எழுதுறது இப்படி தான் using these variables and constants எழுதலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க twice p. இவ்வளவு நாள் என்ன பார்த்திருக்கோம் twice of 4, twice of 7 இப்படி தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ என்னமா twice of p கொடுத்திருக்காங்க. அப்ப நீ எப்படி எழுதுற போற which is equal to 2p. twice of p equal to 2p எழுதியாச்சு. அடுத்த ஸ்டேட்மென்ட் வா 10 divided by m. எது 10 divided by m. அப்ப சிம்பல் எழுதும்போது அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மென்ட்டா எழுதும்போது 10 டிவிஷன் சிம்பல் போட்டுக்கோ m 10 divided by m. அடுத்து the product of 7 and y. ப்ராடக்ட்னால என்னமா ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுறோம். 7 into y ன்னு எழுதலாம் இல்ல 7y ன்னு எழுதிக்கலாம். அப்ப 7y என்ன பண்றாங்க is divided by 2 is divided by 2. அப்ப 7y divided by 2. இதுதான் என்னது verbal statements to algebraic statements. இது உன்னுடைய எக்ஸாம்பிள்ஸா இருக்கு. நீ புக்ல ஆன்சர் ஃபில் பண்ணிக்கோ. இத பேஸ் பண்ணி ட்ரைதிஸ்ல ஒரு சம் கொடுத்திருக்காங்க. verbal statement கொடுத்துருவாங்க. நீ algebraic statements எழுதணும். ஓகேவாமா? 7 times n minus 5 என்ன கொடுத்திருக்காங்க 7 times n minus 5 ப்ராடக்ட் சொல்லலாம் டைம்ஸ் சொல்லலாம் 2 times 3 times நம்ம ஹோம்வொர்க் சொல்லும்போது எத்தனை சொல்றாங்க 2 times 3 times சொல்றாங்க அது மாதிரி தான் 7 times n minus 5 அப்ப 7 into n 7n minus 5 அதுதான் உங்களுடைய algebraic statement 7n minus 5. அடுத்தது பாரு the sum of x and 4. sum of x and 4 அப்ப x plus 4 sum means என்னது plus symbol போட்டுக்கோ x plus 4 இது எப்படி சொல்லலாம் 4 more than x அப்படி கொடுத்தாலும் x plus 4 தான் சொல்லலாம். words frame பண்றது choice is yours. உன்னோட இஷ்டப்படி எழுதிக்கலாம். அடுத்தது 3 times y divided by 8. இங்க ஏற்கனவே பார்த்தோமா அதே மாதிரி தான் y ஐ 3 times multiply பண்ணனும். அப்ப 3y divided by 8. அப்ப 3y divided by 8. 3 times y is divided by 8. அப்ப என்னதுமா 3 ஆல y ஐ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்னது 3y is divided by 8. அப்ப 3y divided by 8 சிம்பிள் போட்டாச்சு. அடுத்தது 11 is multiplied by m. 11 is multiplied by m. அப்ப which is equal to 11m. இதை இன்னொன்னு என்ன சொல்லலாம் the product of 11 and m அப்படினு சொல்லி சொன்னாலும் நீ 11 into m ன்னு எழுதலாம் இல்ல 11m ன்னு எழுதலாம். இவ்வளவுதான் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் patterns. அல்ஜிப்ரால என்னது the branch of mathematics that deals with the patterns. அதுதான் அல்ஜிப்ரா நம்ம பார்த்திருக்கோம். அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மென்ட் கொடுத்தா verbal ஸ்டேட்மென்ட்டா மாத்துறது, verbal ஸ்டேட்மென்ட்டா கொடுத்தா அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மென்ட்டா மாத்துறது. இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இத பேஸ் பண்ணி எக்சர்சைஸ் 2.1ல fill in the blanks say true or false னு ஒரு 5 சம்ஸ் இருக்கு. அத உங்களுடைய ஹோம்வொர்க்கா போடு. அதுக்கு கீழ draw the patterns அப்படினு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமா ஒரு ஸ்கொயர் சுத்தி சர்க்கிள்ஸ் இருக்குல அதே மாதிரி மாடல்ல ஒரு சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டர்னுக்கு எத்தனை சர்க்கிள் வேணும், செகண்ட் பேட்டர்னுக்கு எத்தனை சர்க்கிள் வேணும், நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கு. நீ ட்ரை பண்ணு. நாளைக்கு கிளாஸ்ல நம்ம ஹோம்வொர்க்கை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Thank you students.